துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு ராசி அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் ஜோதிடத்தில் காதல், அழகு, ஆடம்பரம், மகிழ்ச்சி, செல்வம் அப்படின்னு இதற்கு எல்லாமே உரிய கிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம். வெள்ளிக்கிழமையின் அதிபதியுமே இவர் தான். ரிஷபம் மற்றும் துலாம் ராசி இந்த 2 ராசிக்குமே அதிபதி இந்த சுக்கிர பகவான். ஒருத்தருக்கு சுக்கிர பகவானோட ஆதிக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லா கலைகள்லையுமே அதிக ஈடுபாடு இருக்கும், இனிமையான பேச்சு கொண்டவங்களாக இருப்பாங்க, ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படின்னு குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட சுக்கிரன் தான் துலாம் ராசியின் அதிபதி. பெரும்பாலும் பாருங்கள், நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே முடிவு திறமையாக எடுப்பீங்க. நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தையுமே அப்படி தான் வச்சுக்குவீங்க. சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனால் கூட அங்கே சுத்தமாக இல்லைன்னா அங்கே இருக்கவே மாட்டீங்க. தூய்மை மற்றும் சுத்தம், அழகு இதுக்கு எல்லாமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சுக்கிரன் காதல், ஈர்ப்பு மற்றும் திருமண வாழ்க்கையுமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால திருமண வாழ்க்கை எப்பொழுதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா விட்டு கொடுத்து போகிறது உங்ககிட்ட இருக்கும். எவ்வளவு தான் மற்றவங்க கஷ்டப்படுத்தினாலுமே அதில் இருக்கக்கூட நல்லது மட்டுமே எடுத்துப்பீங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிரனின் முழுமையான ஆதிக்கமும் இருக்கிறதுனால எப்பொழுதுமே பாருங்கள், நீங்கள் அழகான தோற்றத்தை கொண்டிருப்பீங்க. சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைப்பீங்க. சுக்கிர பகவானை நீங்கள் வழிபடுறதன் மூலம் திருமண வாழ்க்கை, காதல் மற்றும் செல்வ செழிப்பு இது எல்லாமே அதிகரிக்க செய்ய முடியும். வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிரனை துலாம் ராசி அன்பர்கள் வழிபட்டு வந்தால் எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். அதே போல் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த கடவுள் யாருன்னு கேட்டால் மகாலட்சுமி. மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை வழிபட்டாலும் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்களோட வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி அன்னையின் புகைப்படம் முன்னாடி கூட நெய் தீபம் ஏற்றி மனமாற உங்களோட பிரார்த்தனையை தொடர்ந்து வழிபட்டு வருங்கள். அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் நடக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க நாங்களுமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். மகாலட்சுமி என்னிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மனிதன் சாதாரண நிலையில் இருந்தால் கூட சுக்கிரன் உச்சம் பெற்றால் அந்த நபர் அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிதி நிலைமையை அடைய முடியும். அப்படிப்பட்ட சுக்கிரனின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். இந்த மாதம் துலாம் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியால் வரக்கூடிய நிலைமை என்ன, இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்புகள் என்ன, அது எப்படிப்பட்ட தாக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படுத்த போகுது. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் குடும்பம், வாழ்க்கை, காதல், நிதி நிலைமை இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள், கிரக நிலைகளால் என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும், இது பற்றின முழுமையான விளக்கத்தையும் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் கிரகநிலை பாருங்கள், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரத்துலேயும் ராகு பகவானோட இணைஞ்சு இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் புதனும், லாபஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும், விரயஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கக்கூடிய நிலைகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, ஜோதிட ஆலோசனை பெற அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. கருங்காலி மாலையாலான பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட மாலை, மோதிரம், பிரேஸ்லெட் அப்படின்னு 3 வகையாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். குறைந்த விலையில் நிறைந்த தரத்தோடு வாங்கிக்க இந்த நம்பரை நீங்கள் அணுகுங்க. இப்போ சொன்ன கிரக நிலை இருக்கு இல்லையா, சுகஸ்தானத்தில் சுக்கிரன் 21ஆம் தேதி தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் பெற போகிறார். இந்த சுக்கிரன் தான் உங்கள் ராசி அதிபதினு சொல்லியிருக்கோம். இவர் பாருங்கள், சுகஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு இந்த மாற்றம் பயிற்சியாக போகிறார். இந்த மாற்றம் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகநிலை அமைப்பு பார்த்தா சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை கொடுக்கும். யாராச்சும் உங்ககிட்ட ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அதில் ஒரு தப்பு நடக்கும், அதை பார்த்தா உங்களுக்கு திடீர்னு கோபம் வரும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலம் காரியத்தை நீங்கள் சாதகமாக நடத்தி கொள்ள முடியும். எதிர்பாராத பண தேவை திடீர்னு உண்டாகும்.
எந்த விஷயத்தையுமே சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இந்த மாதம் உங்களோட பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்யணும். அடுத்தவங்களால் திடீர்னு ஏதாவது வேலை விஷயமா தொல்லை தொந்தரவு வரலாம், கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலையில் டென்ஷன் வீண் அலைச்சல் இதில் ஏற்படும். வீண் பகை எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியம் கொஞ்சம் தாமதப்படும். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எதை பேசுகிறதா இருந்தாலும் உங்களோட பேச்சில் நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி நீங்கள் ஏதாவது சொல்லி அந்த வாக்குவாதத்தை பெருசுபடுத்தாதீங்க. அப்போதைக்கு விட்டுருங்க. இந்த வாரம் நீங்கள் பேச்சில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறது மூலம் நீங்கள் உங்களோட காரியங்களை ரொம்பவுமே சாதகமான வாய்ப்புகளை அடைவதற்கான ஒரு முயற்சியை செய்யலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைக்காது போல் தெரியும், ஆனால் அதெல்லாம் பெருசாக மனசை போட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்கள் உங்களோட பணிகளை சரியாக செஞ்சாலே போதும், நன்மை உங்களை தானாக வந்துடையும். கோபத்தை நீங்கள் குறைச்சி ஆகணும். அப்படி குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான செயல்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். கோபத்தால் பல விஷயங்கள் உங்களுக்கு கைவிட்டு போகும். அதனால தான் அப்படி சொல்கிறோம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொத்துக்களை நீங்கள் அடையிறதுல தடைகள் வரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பணவரவு சீராக இருக்கும். தேவையான வசதிகள் கிடைக்கணும் அப்படின்னு ஆர்வமாக செயல்படுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல பின்னடைவு ஏற்படாமல் கொஞ்சம் கவனமாக பாடத்திட்டத்தில் செயல்படுத்துங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து கூட படிங்க, அது நல்லது. கவனமாக படித்தா நல்ல மதிப்பெண் பெற முடியும். படிப்பு விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்களுடைய ஆசிரியர் பெற்றோர்லாம் உறுதுணையாக இருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மனசை எந்த ஒரு விளையாட்டுக்காகவோ நேரம் கெடுத்து இந்த ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் பண்ணாதீங்க. படிப்பு விஷயத்தில் ஆர்வம் காட்டுங்க, நல்லதாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு டென்ஷன் ஏதாவது வரலாம். எச்சரிக்கை எல்லா விஷயத்திலும் செயல்பட்டால் நல்லது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் யாரையுமே எதுக்காகவும் நம்பக்கூடாது. அப்படி நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்தே இருக்கணும். அப்படி ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருந்தால் கூட தகுந்த ஆலோசனையோடு போடணும். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதுவும் கண்மூடித்தனமாக யாரையும் நீங்கள் இந்த மாதம் நம்பவே கூடாது. நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. உங்களோட உறவினர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் வீண் வாக்குவாதம் வரலாம். அன்போடையும் அரவணைப்போடையும் பழக கற்றுக்கோங்க. சின்ன சின்ன சண்டை வாக்குவாதம் வருதுன்னா அது அப்போதைக்கு தீர்த்துடுங்க. சண்டை சச்சரவு வர மாதிரி இருந்தால் அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் மூலம் சில ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா அந்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். உங்களின் மதிப்பு மரியாதைக்கு எந்த ஒரு பங்கமும் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செய்கிறதுனால எல்லோருக்குமே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். அதை கெடுத்துக்காதீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே போதும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் உண்டாகிருக்கு. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நல்ல பயன்கள் வந்து சேரும். தெய்வ அனுகூலத்துடன் காரியங்களை சாதிச்சுக்குவீங்க. சகோதர சகோதரிகளுடன் நெருக்கம் அதிகரிக்கும். அவங்கக்கிட்ட இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், கவனமாக செயல்படுத்தணும். உங்களோட பணிகளை நீங்கள் சரியாக செஞ்சால் அதற்கேற்ற நல்ல பலன் உடனுக்குடன் உங்களை வந்துடியும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் ஓட்டுநர்கள் இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய திறமையை உங்கள் நிர்வாகம் சரியாக பயன்படுத்திக்கும். இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்ல வேலைக்காக நல்ல பணிக்காக எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட பணியின் சிறப்பு காரணமாக பணி நிரந்தரமாகும் வாய்ப்பு உண்டாகும். மேல் அதிகாரிகள் மற்றும் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்ட கிழமைகள் புதன், வியாழன், வெள்ளி. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, மாரியம்மனை வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். தடை தாமதம் உங்களை விட்டு விலகும்.
மாரியம்மனின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று துலாம் ராசி அன்பர்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.